திருச்சிற்றம்பலம். திருமூல தேவநாயனார் அருளிய திருமந்திரம் அசபை என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய பாடல்கள். ஆமே சிவங்கள் அகார உகாரங்கள், ஆமே பரங்கள் அறியா இடம் என்ப, ஆமே திருக்கூத்து அடங்கிய சிற்பரம், ஆமே சிவகதி ஆனந்தம் ஆமே. இந்த அகார உகாரம் என்பது பிரணவத்தினுடைய விரிவாக இருக்கக்கூடிய ஆ உ இம். இந்த அகார உகாரம்தான் பஞ்சாக்கரத்தில் இருக்கக்கூடிய சிகார வகாரம் என்று சொல்லப்படுது. அந்த உயிர்கள் உய்யும் பொருட்டு இறைவன், அதாவது நாத தத்துவங்கள் எல்லாம் கடந்து சச்சிதானந்தமாக ஒரே ஆனந்தமயமாக இருக்கக்கூடிய நிலையில் பரசிவன் என்றும் அவரோட சக்தியை பராசக்தி என்றும் சொல்லப்படும். உயிர்கள் உயிரதுக்காக அவர் ஐந்தொழிலை செய்கிறதுக்காக வர்றார், இறங்கி வர்றார். அந்த நிலையில் அபரசிவன் அபரசக்தி என்று சொல்லப்படும். அந்த பரசிவனும் பராசக்தியும் இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா, நாதங்களெல்லாம் கடந்து ஞானமயமாக இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல திருக்கூத்து அடங்கி இருக்கக்கூடிய பரஞான தலம் என்று சொல்லப்படும். அதுதான் நித்தியானந்தம், அது சிவகதி அப்படிங்கிற அந்த உயிர்கள்லாம் கடைசி சென்று அடையக்கூடிய இடம் அந்த நித்தியானந்தமான சிவகதி சென்று அடையக்கூடிய இடம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனந்தம் மூன்றும் அறிவு இரண்டு ஒன்று ஆகும், ஆனந்தம் சிவாய அறிவார் பலர் இல்லை, ஆனந்தமோடும் அறிய வல்லார்களுக்கு ஆனந்த கூத்தாய் அகப்படும் தானே. இந்த திரு ஐந்தெழுத்தில் இருக்கக்கூடிய நமச்சிவாயனாலும் சரி, சிவாய நம என்றாலும் சரி, பாசக எழுத்துக்கள் எது அப்படின்னா, இந்த நகாரம் நம்ம திரோதன சக்தியை குறிக்கும், மகாரம் மலத்தை குறிக்கக்கூடியதாக இருக்குது. இது ரெண்டும் நீங்கிச்சுன்னா மீதி இருக்கிற இந்த சிவாயா என்ற எழுத்துக்கள், இந்த சிகாரமும் வகாரமும் முற்றும் ஞான வடிவே ஆனது. இந்த யா ஆகிய உயிர் என்ன செய்யும், அதை உணரக்கூடியது சிற்றறிவு. அது அறிவித்தால் அறியக்கூடியது, ஆனால் சிற்றறிவு உடையது. இந்த மலம் ஜடம், அதுக்கு அறிவு இல்லாதது. இந்த வகாரம் தன்னை செலுத்தக்கூடியதாக சிகாரம், அந்த சிகாரத்தில் அடங்க ரெண்டு எழுத்தும் சிகாரமாக ஓர் எழுத்தாயிரும். அந்த நிலை தான் ஆனந்த அதீத நிலை. இப்படி சிவாய என்ற இந்த மூணு எழுத்து என்ன சொல்லுது அப்படிங்கிறது இந்த ஆன்மாக்கள் அறியாமல், அது அந்த சிகாரங்கிறது ஆனந்தத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத அறிஞ்சவங்க கொஞ்சம் பேர் தான். அதைத்தான் சொல்கிறார், பலர் இல்லை அப்படின்னு. அன்போடு அறிஞ்சவங்களுக்கு ஆனந்தம் அம்பலத்தில் அப்படியே பிரகாசமாக தெரியும் அப்படின்னு சொல்கிறார். இதை சிவப்பிரகாசம் பாடல் சொல்லும். ஆசுரு திரோதம் மேவாது அகலுமா சி வா முன்னாக ஓசைகொள், அதனில் ந மேல் ஒளித்து அருள் ஓங்கும், மீள வா சீயை அருளும், மாயா மற்றது பற்றா உற்றங்கு ஈசனில் ஏகமாகும். அதாவது ஆன்மாவோட அனாதியே இருக்கக்கூடியது ஆணவ மலம். அதனுடைய வலிமை குறைக்கிறதுக்காக அருள் சக்தி அதனோடு சேர்ந்து எப்படி இருக்கும், திரோதன சக்தியாக மறைத்தல் தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. பக்குவமான நிலையில், உயிர் பக்குவமான நிலையில் சி என்ற எழுத்தை முன்னாக வச்சு உச்சரிக்கும் பொழுது அந்த மறைப்பு சக்தியான திரோதான சக்தி அருள் சக்தியாக மாறும். அது சிவத்தோட அந்த ஆன்மாவை சேர்க்கும். அப்படி சிவத்தோடு கூடி பிரிவற்ற நிலையில் அந்த உயிரானது நிற்கும் அப்படின்னு சொல்லுவார். இதையே உண்மை விளக்கத்தில் மனவாசம் கடந்தார் சொல்லுவார். சிவன் அருள் ஆவி திரோதமலம் ஐந்தும் அவன் எழுத்து ஐந்தின் அடைவாம், இவன் நின்று நம்முதலா ஓதில் அருள் நாடாது, நாடும் அருள் சிம்முதலா ஓது நீ சென்று என்று. அதாவது சிவாய நம என்று உச்சரிக்கும் பொழுது அந்த வாவான திருவருள் சீயான சிவத்தில் கொண்டு உயிரை சேர்க்கும் அப்படின்னு இந்த பாடல் சொல்லுது. திருச்சிற்றம்பலம்.